எண்ணி எண்ணி துதி செய்வாய். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை தாங்கினார் அல்லவோ. நமக்கு எதிராய் அநேக ஆயுதங்கள் வீசப்பட்டது, ஆனால் கர்த்தர் நம்மை தாங்கினார். ஹல்லேலூயா. கண்களை மூடினவர்களாய் அவரிடத்துல சொல்ல போகிற ஆண்டவரே, உமக்கு உண்மையாய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை பிரச்சனையோடு நீங்கள் வந்திருந்தாலும் சரி, யாரிடத்திலும் சொல்ல முடியாத பிரச்சனையா இருந்தாலும் சரி, கண்களை மூடினவர்களாய் நீர் எங்களை நடத்தின தேவன், நீர் எங்களை நடத்த சர்வ வல்லவர் என்று சொல். எண்ணி எண்ணி துதி செய்வான், என்னடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே எனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. சொல்லுமா, எனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. என்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவதாசக்கு நீதியவர். என்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவதாசக்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வார். வழி நடத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இனியும் நிச்சயமாக எங்களை நீர் தாங்குவீர். வேதம் சொல்லுகிறதல்லவோ, ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன் என்று சொன்ன தேவன் அல்லவோ. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே. சொல்லுமா, உருவாக்குமே என்னை உருவாக்குமே. உருவாக்குமே என்னை உருவாக்குமே. உருவாக்குமே உருவாக்குமே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே. சேர்ந்து உருவாக்குமே 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 என்னை உருவாக்குமே. உயர்வனே உன் கையில் களிமண்ணா உடைத்து விடுவாக்கும். என் சித்தம் அல்ல உன் சித்தம் நாதா, தருகிறேன் உன் கைகளில். என்
சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கைகளில் என்னை தருகிறேன் உம் கரத்தில். எல்லாருடைய கண்களும் மூடி என்னை படைக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து நம்மை ஒப்புவிப்போம். என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உன் பாதத்தில். உருவாக்குவே என்னை, உருவாக்குவே என்னை, உருவாக்குவே என்னை, உருவாக்குவே. கைகளை உயர்த்தி சொல்லும், உருவாக்குவே என்னை, உருவாக்குவே என்னை, உருவாக்குவே என்னை, உருவாக்குவே என்னை, உருவாக்குவே. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்ம தாகம் தீர்க்கவாரும் இந்த வேளையிலே. ஹல்லேலூயா. ஆத்ம தாகம் தீர்க்கவாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. நாம் இருக்கிற இடத்தை எழுந்திருப்போமா? பக்தன் நிபதமாய் சொன்னான், உன் பாதம் மாத்திரம் போதும் என்று சொல்லி. அன்னைக்கு யாக்கோபு அவருடைய கால்களில் பிடித்தவனாக, நீர் என்னை ஆசீர்வதித்தால் என்னை நான் விடேன் என்று சொல்லி அவருடைய பாதத்தில் பிடித்தது போல, நீங்க எப்படிப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, நீங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனையோடு இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, ஒரே ஒரு காரியத்தை செய்யுங்க. உங்க பாதம் மாத்திரம் போதும்னு சொல்லி அறிக்கை செய்யுங்க. அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே,
நன்றி இயேசுவே. ஹalleluya 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 இந்த இடத்துல நீ உலாவுகிறதற்காக, இங்கே வந்ததற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கண்ணின் மணியவைகளை பாதுகாத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு நீ இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய பிரசனத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய இரக்கங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய பிரசனத்தை நாங்கள் நாடி வந்திருக்கிறோம். அப்பா, எங்களை ஏற்றுக்கொள்வீராக. நாங்கள் இருக்கிற வண்ணமாய் நீர் எங்களை நேசிக்கிறீர். இருக்கிற வண்ணமாய் எங்களை நீர் அன்றை அணைக்கிறீர். தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு இடைப்படுங்க அப்பா. இந்த இரவு வேளையில் எங்களோடு இடைப்படுங்க. இன்றைய இந்த மீதியான வேலையை நாங்கள் ஒப்புவிக்கிறோம் அப்பா. எங்களோடு இடைப்பட்டீர், இன்னுமா இடைப்படுவீராக. அன்பு பேசும்போது உங்களுடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு வெளிப்படுவீராக. நாங்கள் அதற்கு அப்படியே ஒப்பு கொடுக்க, அப்படியே அதை செய்து முடிக்க எங்களுக்கு கிருபை தான். எல்லாவற்றையும் ஒப்புவிக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபத்தில் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார். இந்த நாளிலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய வார்த்தை ஊழியத்தின் சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாம் சில வருடங்களுக்கு முன்பாக இந்த இடத்திலே கூட்டங்களை நடத்தி கொண்டு இருந்தோம். திரும்பவும் மீண்டுமாக இந்த இடத்திலே தேவன் இந்த கூட்டங்களை நடத்தும்படியாக, குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தை நடத்தும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கின்றார். இந்த கூட்டத்தை குறித்து அநேகருக்கு தெரியாமல் இருக்கலாம். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு நீங்கள் இந்த கூட்டத்தை குறித்து சொல்லுங்கள். தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு இந்த கூட்டம் ஆரம்பிக்கும். நம்ம ஆரம்பிக்கும் போதே சரியான நேரத்திற்கு நாம் வருவோம் என்றால் சீக்கிரமாக முடிப்பதற்கும் ஏதுவாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், நம் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. எத்தனையோ பேர் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க முடியாமல், எத்தனையோ பிரச்சனைகளோடு போராட்டங்களோடு நம்மகிட்ட வந்து நம்மளுடைய பிரச்சனைகளாக ஷேர் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட நம்மளால எந்த ஒரு ஆலோசனையும் சொல்ல முடியாமல் இருக்கலாம். அவங்கள வந்து நம்ம இப்படியாக ஒரு கூட்டம் இருக்கிறது, நிச்சயமா நீங்க நம்பிக்கையோட வாங்க, ஆண்டவர் உங்களோட பேசுவாருன்னு சொல்லி நம்ம அவங்களை இப்படியான கூட்டங்களுக்கு நம்ம அழைத்து கொண்டு வரலாம். உங்களால் முடிந்த ஒரு சிறு ஊழியமாக இந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்கள். புதிதாக ஒரு வேலை இந்த நாளிலே நீங்கள் வந்திருப்பீர்கள் என்றால் உங்களுடைய தொலைபேசி எண்ணை இடத்தில் கொடுத்து செல்லுங்கள். உங்களுக்கு இந்த கூட்டங்களை குறித்த விவரங்களை சொல்வதற்கு எங்களுக்கு உதவியாக இருக்கும். நாங்கள் அனுப்புகின்ற வாட்ஸ்அப் மெசேஜை நீங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யும் போது அதை பார்க்கின்ற யாராவது ஒருவர் தொடப்பட்டு இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கும் அது உதவியாக இருக்கும். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். இப்போது மிக முக்கியமான நேரத்திற்குள்ளாக தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக நாம் தேவனுடைய வார்த்தையை வரவேற்கும் வண்ணமாய் 3 அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Our God is a good God and He is going to do great things in our life. நம்முடைய தேவன் நல்லவர். அவர் நன்மையான காரியங்களை செய்ய போகிறார். மேன்மையான காரியங்களை அவர் நம் மத்தியிலே செய்ய போகிறார். நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே நீர் இறங்கி வந்திருக்கிற உம்முடைய தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Thank you for your wonderful presence, of God. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறது எத்தனை ஒரு இன்பம் ராஜா. உம்மை துதிப்பது எத்தனை ஒரு மகிழ்ச்சி ராஜா. எந்த ஜீவராசிகளுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் மனிதர்களாக எங்களுக்கு நீ கொடுத்திருக்கிறீர். எந்த ஜீவராசிகள் இல்லாத ஒரு வாய்ப்பு, ஒரு நாவை எங்களுக்கு உம்மை ஆராதிக்க நீ கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. இது மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே,
எங்கள் நடுவிலே வாசத்திட விரும்பிடும் தெய்வமே, இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசத்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைந்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே, உமக்கு சிங்காசனம் அமைந்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும், எங்கள் குடும்பத்தில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். அப்பா, அந்த நாளில் எங்களோடு நீ பேசுகிறாச்சா, நீ பேசும், நாங்கள் கேட்கும். We have not come to hear a manly words of God. ஒரு மனிதனுடைய சத்தத்தை கேட்கும்படியாய் நாங்கள், Lord, you speak with us, O God. இந்த நாளில் நீர் எங்களோடு பேசும். You're a God who speaks to us. நீர் எங்களோடு பேசுகின்றீர். You're a God who knows the tears and the pain and the agony that is in our hearts. எங்கள் மனதில் இருக்கின்ற கேள்விகளை, வேதனைகளை, பாரங்களை நீர் அறிந்திருக்கிறீர். Master, you speak with us. இந்த நாளில் நீர் எங்களோடு பேசும். In Jesus' matchless name I pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. Amen and amen. Hallelujah. 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 We are so blessed to have Dr. Jerry to come. He's a very busy man of God and a busy doctor. He's a spiritual doctor as a physical doctor. நம் மத்தியிலே நம் அருமை சகோதரர் டாக்டர் ஜெரின் அவர்கள் வந்திருப்பது மிக்க சந்தோஷம். அவர்கள் மிகவும் பிஸியான தன்னுடைய சமயத்திலும் நம் மத்தியில் வந்து ஆராதனை நடத்துவது நமக்கு மிகுந்த ஒரு கிருபை. So I praise God for Dr. Jerry and I thank God for everyone who's gathered this very evening. நம்முடைய டாக்டர் ஜெரினுக்கும் இந்த நாளில் வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். When I look at your face, I remember a small story. உங்கள் முகங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு கதை நினைவிற்கு வருகிறது. In America, there was a wonderful man who was driving his car. அமெரிக்காவில ஒரு மனிதர் காரை ஓட்டிக் கொண்டிருந்தார். While he was driving the car, அவர் காரை ஓட்டிக் கொண்டிருக்கும்போது he saw a camera on the streets. அவர் தெருக்களிலே கேமராக்கள் இருக்கிறதை பார்த்தார். While the car came and stopped by the signal, கார் வந்து சிக்னலில் நின்று கொண்டிருக்கும்போது he saw the camera was taking photo. அந்த கேமரா இருந்த தெருக்களில் இருந்த கேமரா போட்டோ எடுக்கிறதை பார்த்தார். He was wondering, looking around, I did not drive the car fast. நான் காரை வேகமாக ஓட்டவில்லை. So why this camera is taking photo? ஏன் இந்த கேமரா படம் பிடிக்கிறது என்று So he took a U-turn again. அதனால அவர் திரும்பி வந்தார். He came again to the signal slowly and said hi to the camera. அவர் திரும்பவுமாக அந்த சிக்னல் அருகில் வந்து கேமராவை பார்த்து ஒரு ஹாய் சொன்னார். Oh, again the camera took a photo. திரும்பவுமாக அந்த கேமரா ஒரு போட்டோ எடுத்தது. He looked at his speedometer. I was driving the car slow. அவர் திரும்பவுமாக தன்னுடைய காரினுடைய Why ஸ்பீடை the camera is taking photo? எதற்காக இந்த கேமரா நம்மை போட்டோ எடுக்கிறது? Again he took a U-turn. திரும்பவுமாக ஒரு யூ-டர்ன் He எடுத்து went வந்தார். close to the camera and said hi. திரும்பவுமாக அந்த கேமரா அருகில் சென்று ஒரு ஹாய் சொன்னார். Oh, again the camera took a photo. திரும்பவுமாக அந்த கேமரா ஒரு போட்டோ எடுத்தது. Then he thought there's a problem in the camera. அவர் நினைத்தார் இந்த கேமரால ஏதோ ஒரு பிரச்சனை I have to complain to the police officer. அதனால போலீஸ் ஆபீஸ்ல கம்ப்ளைன்ட் And he went பண்ண home.
ஆனால் வீட்டுக்கு சென்றார். That day 3 token came about that he has to pay a bill. அவருக்கு வீட்டுக்கு 3 அபராத பில் வந்தது. He was wondering, I drove the car slowly. நான் கார் மெதுவா தான் ஓட்டினேன். And I checked everything was correct. எல்லாமே சரியாக தான் இருந்தது. But why did this, they sent for bills that I have to pay? பின் ஏன் எனக்கு அபராத பில் வந்திருக்கிறது என்று யோசித்தார். He went to the police and said, there's a problem in your camera. I drove the car slowly only. அவர் போலீஸ் காவல்துறை அதிகாரியிடம் சொன்னார், நான் காரை மெதுவா தான் ஓட்டினேன், ஏன் எனக்கு இந்த To check it, I came close to the camera also. நான் இதுக்கு செக் பண்ண முடியாது, நான் கேமரா அருகில் கூட வந்தேன். And I say hi to the camera also. நான் ஹாய் என்று சொன்னேன். But why did you send offense of that I should pay a bill? எதற்காக எனக்கு 4 பில் அனுப்பி இருக்கிறீர்கள் என்று The கேட்டார். policeman said, காவல்துறை அதிகாரி yes, 4 times you came, we saw you turned and you came to the camera and the camera took photo. 4 முறை நீங்கள் சுற்றி சுற்றி அந்த பக்கமாக வந்தீர்கள், கேமராவும் உங்களை போட்டோ எடுத்தது. But 4 times the thing which you did not do is you did not put the car belt. ஆனால் நீங்க 4 முறையும் செய்யாத ஒரு காரியம் என்னவென்றால் நீங்கள் காரினுடைய சீட் பெல்ட்டை போடவில்லை என்று சொன்னார். Many times what we have to know we don't know, what don't have to know is what we know. அநேக முறை நாம் அறிய வேண்டிய காரியங்களை அறியாமல் இருக்கின்றோம், அறிந்து கொள்ள வேண்டாத காரியங்களை அறிந்து வைத்திருக்கின்றோம். Whatever might be the situation, whatever might be the problem you're going through, நம்முடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை நாம் கடந்து சென்று my dear brother, today you might understand, you might know the problems that you're going through in your life. நம்முடைய வாழ்க்கையில நாம் கடந்து செல்கின்ற பிரச்சனைகள், The problem in your career, நம்முடைய வேலையில நாம் சந்திக்கின்ற you பிரச்சனைகள், might know the situation, how the people are treating you, ஜனங்கள் நம்மை எப்படி நடத்துகின்றார்கள், the pain and agony that you're going through. நாம் கடந்து செல்கின்ற வேதனைகள். You might be in a situation saying that no one understands my pain and tears that I'm going through. அநேக வேளையில் நாம் செல்கின்ற நாம் கடந்து செல்கின்ற வேதனைகளை ஒருவரும் அறிந்திருக்க. But the wonderful thing is that we have a wonderful God who knows you well. Hallelujah. ஒரு அருமையான காரியம் என்னவென்றால் நம்மை அறிந்திருக்கின்ற ஒரு நல்ல தேவன் நமக்கு. He knows the situation, he knows the pain, he knows the question and the trouble that you're going through. அவர் நம்முடைய சூழ்நிலைகளை, நம்முடைய பிரச்சனைகளை, நாம் கடந்து செல்கின்ற கண்ணீரின் பாதையை அவர் அறிந்திருக்கிறார். Even today while I was waiting in the presence of God, இந்த நாளில் நான் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்த போது God moved my heart to a wonderful promise. தேவன் அருமையான வார்த்தைக்கு நேராக என்னை திருப்பினார். Isaiah chapter 62 verses 1 to 3. ஏசாயா 62ஆம் அதிகாரம் 1 இலிருந்து 3. God said, for Zion's sake I will not keep silent, for Jerusalem's sake I will not be quiet. சீயோன் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமல், until his righteousness goes forth as brightness and his salvation as a burning tool. அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் இரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும், The nations shall see your righteousness and all the kings your glory, and you shall be called by a new name that the mouth of the Lord has given you. ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். You will be a crown of glory in the hands of God and a royal diadem in the hands of God. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். Today God says through this verse, கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் சொல்கின்ற for காரியம், Zion's sake I will not be quiet. சீயோன் நிமித்தம் நான் அமைதியா இருக்க For மாட்டேன். Jerusalem's sake I will not be quiet. எருசலேம் நிமித்தம் நான் அமைதியா இருக்க God மாட்டேன். said, for Zion's sake I will not be quiet. தேவன் சொல்கிறார், சீயோன் நிமித்தம் நான் அமைதியா இருக்க For மாட்டேன். Jerusalem's sake I will not be quiet. எருசலேம் நிமித்தம் நான் அமைதியா இருக்க மாட்டேன். God mentions in 2 places Zion and Jerusalem. தேவன் இந்த இடத்திலே 2 இடங்களை குறிப்பிடுகின்றார். What is Zion? சீயோன் என்றால் என்ன? Zion is the mountain of God. சீயோன் என்றால் தேவனுடைய பர்வதம். It is a place where people come to worship. ஜனங்கள் தேவனை ஆராதிக்க கூடுகின்ற ஒரு இடம். Zion means it's a mountain of God, a place where people come to worship God. சீயோன் என்றால் தேவனுடைய பர்வதம், ஜனங்கள் தேவனை ஆராதிக்கும்படியே கூடுகின்ற ஒரு இடம். What is Jerusalem? எருசலேம் என்றால், Jerusalem is the city of peace. எருசலேம் என்றால் சமாதானத்தின் நகரம். It is the place the children of God dwells in the place. தேவனுடைய பிள்ளைகள் வாசமாய் இருக்கின்ற ஒரு இடம். It is the God's chosen people decided to stay in that place. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் வாசம் செய்யும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு இடம். Today God looks at you and says, தேவன் இந்த நாளில் உங்களை பார்த்து you சொல்கிறார், who have come to Zion, the place of worship today, தேவனை ஆராதிக்கும்படியாய் இந்த சீயோன் என்ற இடத்திற்கு வந்திருக்கிற நீங்கள், the place of worship today, தேவனை ஆராதிக்கும்படியாய் கூடியிருக்கிற நீங்கள், you who have come to Jerusalem, to the place where the chosen people dwell, ஜனனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் வாசமாய் இருக்கின்ற God said, for your sake I will not be quiet anymore. உங்கள் நிமித்தம் நான் அமைதியாய் இருக்க For மாட்டேன். Jerusalem's sake I will not be quiet anymore. எருசலேம் நிமித்தம்
நாம் அமைதியா இருக்க மாட்டேன் என்று Till now, my dear children, you have been weeping and said, why God is silent in my life? ஒருவேளை இந்த நாள் வரைக்கும் நீங்கள் ஒருவேளை அழுது கொண்டிருக்கலாம், ஏன் தேவனுடைய வாழ்க்கையில அமைதியா Why இருக்கிறீர்கள்? there is no answer for my life? ஏன் என்னுடைய ஜெபங்களுக்கு பதில் இல்லை? Why God is silent in my life? ஏன் தேவனுடைய வாழ்க்கையில அமைதியா How இருக்கிறார்? long should I suffer like this? நான் எத்தனை நாட்கள் இப்படியே கஷ்டப்படுவது? 2023 went through a lot of pain and tears. 2023 ஆண்டிலே பலவிதமான I பிரச்சனைகள். thought 2024 will be good, but starting it's a lot of pain and tears in my life. 2024 ஆண்டிலே காரியங்கள் மாறும் என்று But எதிர்பார்த்தேன். why until now the problems are pestering me? ஆனால் இதுவரைக்கும் ஏன் பிரச்சனைகள் என்னை நெருக்கிக் The கொண்டிருக்கிறது? enemies are pestering me. ஏன் எதிராளிகள் என்னை நெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள்? Just like Job, are you crying and saying, I expected for light, but darkness has come. யோபை போல ஒரு வேளை சொல்கிறீர்களா, நான் வெளிச்சத்தை எதிர்பார்த்தேன் ஆனால் இருள் என்னை I சூழ்ந்திருக்கிறது. expected good, but evil has come. நான் நன்மையை எதிர்பார்த்தேன் ஆனால் தீமைகள் என்னை மேற்கொள்கிறது. Why problems are pressurizing me? எந்த பிரச்சனைகள் உங்களை Why மேற்கொண்டிருக்கிறது? am I opposed by enemies around? உங்களை சுற்றி எதிராளிகள் உங்களை நெருக்கிக் Why there is கொண்டிருக்கிறார்கள்? no answer for my prayers? ஏன் என்னுடைய ஜெபங்களுக்கு பதில் இல்லை? Today you who have come with question to this place of worship, இந்த ஆராதிக்கிற இந்த இடத்திலே கேள்வியோடு வந்திருக்கிற நீங்கள், you who have come to this place of dwelling the children of God, தேவனுடைய ஜனங்கள் வாசமாயிருக்கிற இந்த இடத்திலே கூடியிருக்க வந்திருக்கிற the உங்களுக்கு, word of God, where 2-3 are gathered in my name, the Lord said, I am in midst of you. Hallelujah. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்கள் அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று. Jerusalem is a place where God dwells. எருசலேம் என்றால் தேவன் வாசம் செய்கின்ற இடம். Remember, my dear, God is in midst of you. தேவன் உங்கள் மத்தியில் வாசம் He செய்கின்றார். knows the pain you are going through. நீங்கள் கடந்து செல்கின்ற வேதனைகளை அவர் Today அறிந்திருக்கிறார். He looks at you and says, you who have come to worship, you who have come to be in the presence of God, I will not be quiet anymore. இந்த இடத்திலே தேவனை ஆராதிக்கும்படியாக தேவன் வாசம் செய்கின்ற இடத்திற்கு கூடி வந்திருக்கிற உங்களை பார்த்து தேவன் சொல்கிறார், இனி நான் அமைதியா இருக்க மாட்டேன். What does that mean? அது எதை This குறிக்கிறது? is not a time to be quiet, but this is a time for action. நாம் அமைதியா இருக்க வேண்டிய ஒரு நேரம் அல்ல, நாம் செயல்பட வேண்டிய ஒரு நேரம் This இது. is not a time to look back, but this is the time to go நாம் forward. பின்னோக்கி பார்க்க வேண்டிய ஒரு நேரம் அல்ல, நாம் முன்னோக்கி செல்ல வேண்டிய ஒரு நேரம். This is not the time to look at your past failures, but this is the time to regain what you have lost in your life. நாம் கடந்த கால தோல்விகளை பார்க்க வேண்டிய ஒரு நேரம் அல்ல, நாம் இழந்த காரியங்களை சுதந்திரிக்கிற ஒரு நேரம். This is the time to retain your joy back. உங்களுடைய சந்தோஷத்தை மீட்டெடுக்கின்ற This ஒரு is the நேரம். time to retain your health back. உங்களுடைய சுகத்தை மீட்டெடுக்கின்ற ஒரு This is the நேரம். time to retain your calling back. உங்களுடைய அழைப்பை நீங்கள் மீட்டெடுக்கின்ற This is ஒரு the நேரம். time to retain your prayer life back. உங்களுடைய ஜெப வாழ்க்கையை நீங்கள் மீண்டும் மீட்டெடுக்கின்ற This ஒரு is the நேரம். time to retain your relationship with God back. தேவனோடு உள்ள உங்களுடைய ஐக்கியத்தை மீண்டும் மீட்டெடுக்கின்ற ஒரு நேரம். My dear brothers and sisters, எனக்கு அன்பான சகோதரனே God சகோதரியே, told about 2024 தேவன் 2024 ஆண்டை குறித்து that சொன்னார். this year will be a year of filled with darkness. இந்த 2024 ஆண்டு இருள் சூழ்ந்த ஒரு A நேரம். natural calamity which you have never seen and heard before. இதுவரைக்கும் பார்க்காத இயற்கை சீற்றங்களை நாம் பார்ப்போம். Flood everywhere. எங்கு பார்த்தாலும் வெள்ளம், Tsunami everywhere. எங்கு பார்த்தாலும் This சுனாமி. year will be called a year of fear. இந்த வருடம் பயம் நிறைந்த ஆண்டாய் கருதப்படும். On January 1st, many people who came, you would know what God had said about what is going to happen. ஜனவரி 1ஆம் தேதி வந்து உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்னென்ன காரியங்களை தேவன் வெளிப்படுத்தினார் என்று. This year is year of darkness, but in the midst of that, God's glory will be manifested on you. Hallelujah. 2024 ஆண்டு இருள் சூழ்ந்த ஒரு காலமாய் இருந்தாலும் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய மகிமை அவர்களை சூழ்ந்திருக்கும். This is the time to see a difference in your life. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை This is the பார்க்கிறீர்கள். time to see a change in your life. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை This is the பார்க்கிறீர்கள். time to know and understand what the God you are serving. நீங்கள் எப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும் ஒரு This is the நேரம். time to understand who you are in the plan of God. தேவனுடைய திட்டத்திலே நீங்கள் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். God, you who have come this very evening to hear the word of God, தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிற நீங்கள், whatever might be a situation, உங்களுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதாக whatever இருந்தாலும், might be a problem, உங்களுடைய பிரச்சனை எதுவாக God இருந்தாலும், said, I will not be quiet anymore. தேவன் சொல்கிறார், நான் இனி அமைதியா இருக்க I மாட்டேன். will not be quiet anymore. நான் இனி அமைதியா இருக்க மாட்டேன் My என்று. righteousness will be brightened before you. உங்களுக்கு முன்பாக என்னுடைய நீதி பிரகாசிக்கும். And the Lord said, the nation shall see your righteousness. தேசம் உங்களுடைய நீதியை பார்க்கும். The world shall see you in a way that they have never seen you before. இதுவரைக்கும் பார்க்காத விதத்தில் இந்த உலகம் உங்களை பார்க்கும். Oh, the word and the mouth of the Lord had said it. தேவனுடைய நாம வாய் இதை சொல்கிறது. Remember that you are a crown of glory in the hands of God. நீங்கள் கர்த்தருடைய கையிலே அலங்காரமான கிரீடம்
கிரீடம் a royal diadem in the hands of God. நீங்கள் தேவனுடைய கரத்திலே ராஜ்யம் Remember that you are in the hands of God. நீங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறீர்கள். The word of God says you are in the hands of God. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது நீங்கள் தேவனுடைய கரத்தில் It's இருக்கிறீர்கள். not that we are in the hands of God, but God said you are in God's hand. நாம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம் என்பது அல்ல, வேதம் சொல்கிறது நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் God இருக்கிறீர்கள். is holding your hand. தேவனுடைய கரத்தை He says, பிடித்திருக்கிறார். fear not, I shall help you. தேவன் சொல்கிறார் நீங்கள் பயப்படாதீர்கள், நான் உங்களுக்கு சகாயம் The Lord செய்வேன். said, I, the Lord God, who begin a good thing, I shall perfect everything about you. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில நற்கிரியைகளை தொடங்கினவர் அதை நன்மையாய் செய்து முடிப்பார். Today, you who have come to hear the word of இந்த God. நாளிலே தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியே வந்திருக்கிற God நீங்கள் says that according to Exodus chapter 33:14, my presence will go before you and I shall give you rest. யாத்திராகமம் 33:14 சொல்கிறது என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். Remember, my dear brothers and sisters. நினைவில் கொள்ளுங்கள் என் அன்பு சகோதரனே சகோதரியே. Remember the more the God's presence is going before you. தேவனுடைய சமூகம் உங்களுக்கு முன்பாய் செல்கிறது. God's glory is going before you. தேவனுடைய மகிமை உங்களுக்கு முன்பாய் Whatever செல்கிறது. obstacles you might see, நீங்கள் எப்படிப்பட்ட தடைகளை what kind of Jericho walls you might meet in your life, உங்களுடைய வாழ்க்கையிலே எரிகோ மதிலை போன்ற what தடைகளை kind பார்த்திருக்கலாம். of Goliaths you might face in your உங்களுடைய life. வாழ்க்கையிலே கோலியத்தை போன்ற தடைகளை Oh, பார்த்திருக்கலாம். Saul, when he looked at Goliath, he was so scared and worried about the structure about Goliath. சவுல் கோலியத்தினுடைய உருவத்தை பார்த்து பயந்தார், கலங்கினார். He saw Goliath, maybe his YouTube channel, I don't know whether he saw it or not. He was having 6-pack and 8-pack. சவுல் கோலியத்தை குறித்து அவருடைய யூடியூப் சேனல்ல பார்த்தாரா என்ன என்று தெரியவில்லை. ஆனால் கோலியத் 6 பேக் 8 பேக் உடைய பலசாலியாக அவரை பார்த்தார். He was scared about the structure. கோலியத்தினுடைய உருவத்தை பார்த்து இந்த But சவுல் பயந்தார். David was not scared about this Goliath. ஆனால் தாவீது இந்த கோலியத்தை பார்த்து பயப்படவில்லை. Because Saul looked at Goliath outward portion, but David looked at God who was with him. Amen. இந்த சவுல் கோலியத்தினுடைய உருவத்தை பார்த்து பயந்தார். ஆனால் தாவீதோ தன்னோடு இருக்கிற கூட இருக்கிற தேவனை பார்த்தார். There was a VBS class going on. ஒரு VBS பள்ளி நடந்து கொண்டிருந்தது. And the teacher was asking during the VBS holiday, what your children are going to do? VBS பள்ளியிலே அந்த ஆசிரியர் அந்த பிள்ளைகளை பார்த்து கேட்டார், இந்த விடுமுறைக்கு நீங்க எல்லாம் எங்கே போகிறீர்கள் என்று. Oh, yeah, one child said, I'm going to go for my relative's house. ஒரு பிள்ளை சொல்லிட்டு நான் என்னுடைய சொந்தக்காரங்க வீட்டுக்கு போக போறேன். Another child said, I'm going to go cricket coaching. ஒரு பிள்ளை சொல்லிச்சு நான் கிரிக்கெட் கோச்சிங் போக போறேன். Another child said, I'm going to go singing coaching. நான் பாட்டு கிளாஸ்க்கு போக போகிறேன் என்று. I don't know, one child said, I'm going to meet Dr. Jerry for some training. So many things the children were saying everything. இப்படியே பிள்ளைகள் ஒவ்வொரு காரியத்தை சொல்லி But there was a young timid boy who was afraid about even for small things. அங்க ஒரு சிறு பையன் என்ன எல்லாத்துக்குமே பயப்படுற ஒரு பையன். When the teacher asked him, what are you going to do? How you are going to spend your days? அந்த ஆசிரியரை பார்த்து கேட்டார், நீ எப்படிப்பா இந்த லீவை He செலவு said, பண்ண oh, போற? I'm going to go for a boat riding. அவன் சொன்னான், நான் படகு பிரயாணம் போக போகிறேன். Everyone started laughing. எல்லாரும் அங்க இருந்தாங்களா If he சிரிச்சாங்க. sees one rat or sees a fly catcher, he'll get scared. அவன் சின்ன ஒரு பல்லிய கற்பமுச்சை பார்த்து கூட அவன் பயப்படுவான். He's going to go for boat riding. அவன் படகு சவாரி போக போறானா? They asked, are you sure you're going for boat riding? அந்த ஆசிரியர் கேட்டார், நிஜமாவே நீ படகு சவாரி தான் போக He போறியா? said, yes, I'm going for boat riding. ஆமா, நான் படகு சவாரி தான் போக போகிறேன். And he said, are you not afraid? நீ உனக்கு பயம் இல்லையா? Are you not afraid going to travel alone in the boat riding? நீ அந்த படகுல தனியா போக போறேன்னு பயம் இல்லையா உனக்கு? He said, why should I be afraid? நான் எதற்காக பயப்படணும்? Because my daddy is going to drive the boat, I'm going to travel with my daddy. காரணம் என்ன, அப்பா தான் அந்த படகை செலுத்த போறாரு, நான் அந்த படகுல போக Say போறேன். that this year you might hear a lot of bad news. இந்த வருடம் நீங்க பலவிதமான ஆபத்தான செய்திகளை Natural கேட்கலாம். calamities. இயற்கை அழிவுகளை குறித்து But don't கேட்கலாம். fear about anything. ஆனால் எதை குறித்தும் நீங்கள் Your பயப்படாதீர்கள். father is coming with you. காரணம் உங்களுடைய அப்பா உங்களோடு கூட Your வருகிறார். father is coming with உங்களுடைய you. பரம தகப்பன் He உங்களோடு is கூட driving the வருகிறார். boat, your life boat. அவர் உங்களுடைய வாழ்க்கை படகை செலுத்தி You are in கொண்டிருக்கிறார். his hands and the devil cannot pluck away what he has planned for you. நீங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறீர்கள். பிசாசானவன் சத்ருவானவன் உங்களுக்கு எதிராக செய்கிற காரியங்கள் உங்களை அழித்து போட முடியாது. My dear brothers and sisters, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, our life is our life. We go through a lot of pains in our life. நம்முடைய வாழ்க்கையில நாம் பலவிதமான கட்டங்களை கடந்து செல்கின்றோம். God spoke to Moses saying, my presence will go before you. தேவன் மோசேயை பார்த்து சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாய் செல்லும் என்று. Because Moses was a man who was faithful before God. காரணம் இந்த மோசே தேவனுக்கு முன்பாக He உண்மையுள்ள ஒரு was மனிதன். committed, humble before God. அவர் தேவனுக்கு முன்பாய் தாழ்மையுள்ள ஒரு My மனிதன். dear brother, there was another person who was so comforting and helping this Moses.
இந்த மோசேக்கு உதவி செய்யும்படியாய் ஆறுதலாய் இருந்த ஒரு மனிதன் இருக்கிறார். His name is Joshua. அவருடைய பெயர் ஜோஷுவா. More God said about this Joshua. தேவன் இந்த யோசுவாவை குறித்து சொன்ன If you read காரியம் Joshua chapter 3 verse 7, யோசுவா 3:7 வசனத்தை நாம் the வாசிக்கிறோம். Lord said to Joshua, this day I will begin to magnify thee in the sight of all Israel, that they may know that as I was with Moses, so I will be with thee. கர்த்தர் யோசுவாவை நோக்கி சொன்னார், நான் மோசேயோடு இருந்ததைப் போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்கள் முன்பாக உன்னை மகிமைப்படுத்துவேன் என்றார். God looked at Joshua was a great comfort and great help to this Moses. இந்த யோசுவா மோசேக்கு ஒரு ஆறுதல் செய்கின்ற ஒரு உதவி செய்கின்ற ஒரு நபராக The இருந்தார். Lord said to Joshua, Joshua, this day தேவன் யோசுவாவை பார்த்து சொன்னார், இந்த நாளிலே I will begin to magnify. நான் உன்னை மகிமைப்படுத்துவேன். I will begin to magnify நான் you. உன்னை மகிமைப்படுத்துவேன். God says, I'm going to begin something in your life. தேவன் சொல்கிறார், நான் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை தொடங்க போகிறேன். Instead of the name of Joshua, you can put your name. யோசுவா என்ற பெயருக்கு பதிலாக உங்களுடைய பெயரை நீங்கள் You போட்டுக் have கொள்ளலாம். come to the beginning of the month. இந்த மாதத்தின் தொடக்கத்தில் God வருகிறீர்கள். looks at you and says, I'm going to begin something good in your life. தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய காரியத்தை தொடங்க போகிறேன். Something which you have never expected in நீங்கள் your life. எதிர்பார்க்காத ஒரு காரியம். God looked at Joshua and said, Joshua, today, from this day, I will begin to magnify you. தேவன் யோசுவாவை பார்த்து சொன்னார், இந்த நாள் முதல் நான் உன்னை மகிமைப்படுத்த போகிறேன். Before all this sight of all the Israelites, இந்த எல்லா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக that they may know that as I was with Moses, so I will be with thee. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் அறியும்படிக்கு. God said that all may know. எல்லாரும் அறியும்படிக்கு. Do you know how the people have known you? I don't know. இதுவரைக்கும் ஜனங்கள் உங்களை எப்படி How the அறிந்திருக்கிறார்கள் people have என்று recognized you, I don't know. ஜனங்கள் உங்களை எப்படி அறிந்திருக்கிறார்கள் என்று எனக்கு This is தெரியாது. the year, this is the season, this is the time. The world is going to know you in a way that they have never seen you before. இந்த காலம், இந்த வருடம், இதுவரைக்கும் இந்த உலகம் உங்களை பார்த்திராத வகையிலே இந்த ஜனங்கள் உங்களை அறிய போகிறார்கள். God said they will know that as I was with Moses, I am with thee. நான் மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடும் கூட இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அறியும்படிக்கு. My dear brothers and sisters, எனக்கு அன்பான சகோதரி at சகோதரி, time of crisis, at time of pain, we break down, we cry to God, say, Lord, why this problem? அநேக வேளையில் நம் பிரச்சனைகள் நேரங்களில், போராட்டங்களின் நேரங்களில் நாம் யோசிக்கின்ற, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில ஏன் இந்த பிரச்சனைகள்? My dear brothers and sisters, if there is no test in our life, there is no testimony in our life. நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகள் இல்லை என்றால் சாட்சிகள் இருப்பதில்லை. சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில சோதனை என்று ஒன்று இல்லை என்றால் சாதனை என்று ஒன்றும் இல்லை. கர்த்தர் உன்னை அநேகருக்கு ஒரு சாட்சியாக வைக்க போகிறார். ஹalleluya. எந்த நபருக்கு முன்பாக நீ வெட்கப்பட்டாய், எந்த நபருக்கு முன்பாக சிரமப்படுத்தப்பட்டாய், எந்த நபருக்கு முன்பாக ஒடுக்கப்பட்டாய், கர்த்தர் இந்த நாட்களிலே உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாவாய். உன்னை அற்பமாக ஏழுதமாய் எண்ணின மக்கள் அறியும்படிக்கு கர்த்தர் உன்னோடு இருக்கிறதை காட்டு நிரூபிக்க போகிறார். ஹalleluya. God says, this day I will begin to magnify you. இந்த நாளிலே நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்கிறார். NKJV version says, this day I will begin to exalt you. NKJV மொழிபெயர்ப்பு சொல்கிறது, இந்த நாள் முதல் நான் உன்னை புகழ்ச்சியாக்குவேன் என்று. New literature says, this day I will make you great. இந்த நாள் முதல் நான் உன்னை பெரியவனாக்குவேன் என்று. God said today. இந்த நாள் முதல். Today. இந்த நாள் முதல். இன்றைக்கு நீங்க பாக்குறது பார்த்தா என்றைக்குன்னு கேக்குற மாதிரி பாக்குறீங்க. ஆண்டவர் சொல்கிறார் இன்றைக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்றைக்கு சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து இன்றைக்கு. இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்க தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் சொல்லுகிறார். உண்மையா சொல்றேன், நான் ஆயத்தப்படுத்தின ஒரு செய்தி, ஆனா பேசுகிற செய்தியை வேற. My message changed on the stage. God has a wonderful plan for you. தேவன் உங்களை குறித்து ஒரு சிறந்த திட்டத்தை வைத்திருக்கின்றார். Genesis chapter 12 verses 2 say, this day thy God will set thee on high above all. ஆதியாகமம் 12:2 சொல்கிறது, எல்லா நாமத்துக்கும் மேலாக ஒரு உயர்ந்த நாமத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று. ஆதியாகமம் 12:2 சொல்லுது, சகல ஜனங்களை பார்க்கிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன். Micah 7:15 says, this day I will begin to marvel things. மேகா 7:15 சொல்கிறது, இந்த நாளிலே நான் உன்னுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று. Psalms 2:7 say, this day I have chosen you as my son and my daughter. சங்கீதம் 2:7 சொல்கிறது, இந்த நாளிலே உன்னை மகனாக மகளாக தெரிந்து கொண்டேன் என்று. Exodus 14:13 say, this day the Egyptian that you see today you shall not see anymore. யாத்திராகமம் 14:13
11:1 சொல்கிறது, இன்று கண்ட எகிப்தியனை நீங்கள் காண்கிறதில்லை என்று. Haggai chapter 2 verse 19, this day I will begin to bless you. ஆகாய் 2:19 சொல்கிறது, இந்த நாள் முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று. From this day, my dear brothers, and you are going to see a change in your life, இந்த நாள் முதல் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு மாற்றத்தை a பார்க்க change in போகிறீர்கள். your career, உங்களுடைய வேலையிலே ஒரு a மாற்றம். change in your situation, problem that you face in your life. நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகளிலே, போராட்டங்களிலே ஒரு மாற்றம். God said, I will magnify you before all Israelites. தேவன் சொல்கிறார், எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக நான் உங்களை மகிமைப்படுத்துவேன் என்று. How did God magnify this Joshua? தேவன் எப்படி இந்த யோசுவாவை மகிமைப்படுத்தினார்? How God magnified, honored this Joshua before everyone? தேவன் இந்த யோசுவாவை எல்லாருக்கும் முன்பாக எப்படி If you மகிமைப்படுத்தினார்? read the word of God, how Joshua was recognized in the beginning. நம் வேதத்தில் பார்த்தோம் என்றால் இந்த யோசுவா முன்பாக எப்படி அறியப்பட்டார் என்றால், Joshua 1:1 say Joshua was meant as recognized as a servant of Moses. யோசுவா 1:1 சொல்கிறது, இந்த யோசுவா மோசேயினுடைய வேலைக்காரனாக, பணிவிடைக்காரனாக He was அறியப்பட்டார். identified as a servant, as a helper for Moses. மோசேக்கு ஒரு பணிவிடைக்காரனாக இந்த யோசுவா அறியப்பட்டார். Moses had a brother, his name is Aaron. He had an identity called Aaron. He's a priest, he's a Levite. மோசேக்கு ஒரு சகோதரன் உண்டு, அவருடைய பெயர் ஆரோன், அவர் ஒரு ஆசாரியர். Moses had a sister, her name is Miriam. She had an identity that she is a prophetess. மோசேக்கு ஒரு சகோதரி உண்டு, அவருடைய பெயர் மிரியாம், அவருக்கு ஒரு அடையாளம் இருந்தது, அவர் ஒரு தீர்க்கதரிசி. Everyone recognized Aaron as the great priest. எல்லாரும் இந்த ஆரோனை ஒரு ஆசாரியனாக பார்த்தார்கள். Everyone recognized Miriam as a great prophetess. மிரியாமை ஒரு தீர்க்கதரிசியாய் பார்த்தார்கள். But when they looked at Joshua, there's no something great to speak about Joshua. ஆனால் இந்த யோசுவாவை பார்க்கும்போது இந்த யோசுவாவை குறித்து பெரிதாக பேசப்படுவதற்கு ஒன்றுமே There's இல்லை. nothing to speak important about this Joshua. இந்த யோசுவாவை குறித்து பெரிதாக He was பேசப்படுவதற்கு not the ஒன்றுமே இல்லை. important person in among the Israelites. இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே இந்த யோசுவாவை குறித்து பெரிதாக பேசப்பட Everyone who ஒன்றுமில்லாதது. saw Joshua, they said he is just an helper. யோசுவாவை பார்த்தவர்கள் எல்லாரும் மோசேயினுடைய ஒரு பணிவிடைக்காரனாக He is just a பார்த்தார்கள். helping person. அவர் உதவி செய்கின்ற ஒரு மனிதர். He started his life in a small way, but God turned his life to become a greater person. அவர் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு சாதாரணமானவராக ஆனால் தேவனுடைய வாழ்க்கையிலே மகிமையான காரியத்தை செய்தார். Your beginning might be small, but your latter end shall greatly increase. உங்களுடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உங்களுடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். Oh, when God was about to choose the next person after Moses, மோசேக்கு பிறகு யார் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த வேண்டும் என்று தேவன் யோசித்தபோது everyone thought it's going to be Aaron because he was a priest. எல்லாரும் நினைத்தார்கள் தேவன் நிச்சயமாக ஆரோனாக தான் இருப்பார். Everyone thought it is Miriam, that she is a அல்லது prophetess. மிரியாமாக இருக்கும் ஒரு தீர்க்கதரிசி. But no one expected in the dream, no one thought that Joshua will take the place of Moses. Hallelujah. தங்களுடைய கனவுகளில் கூட நினைக்கவில்லை மோசேயினுடைய இடத்தை யோசுவா எடுப்பார் என்று. This is the time the world is going to see you which not have seen. இதுவரைக்கும் பார்க்காத விதத்திலே இந்த உலகம் வருகிற நாட்களிலே உங்களை பார்க்க போகின்றது. They never expected that Joshua will take the place of Moses. மோசேயினுடைய இடத்தை யோசுவா எடுப்பார் நடத்துவார் என்று ஒருவரும் No எதிர்பார்க்கவில்லை. one expected that Joshua will be the person who will take the Israelites to the land of Canaan, which Moses was not able to do. மோசே கானானுக்கு வழிநடத்தி சென்றதற்கு பின்பாக இந்த யோசுவா அந்த இடத்தை எடுத்துக்கொள்வார் என்று ஒருவரும் இஸ்ரவேல் This எதிர்பார்க்கவில்லை. is the time. இந்த நாட்களிலே This is the time. இந்த The நேரம் world is going to change. God is going to change your identity and the world is going to see it. இந்த தேவன் உங்களுடைய அடையாளத்தை மாற்றப் போகின்றார். இந்த உலகம் அதை பார்க்க போகின்றது. My dear brothers and sisters, எனக்கு அன்பான சகோதரி when I சகோதரிகளே, think about this, I remember a wonderful story about a young person. ஒரு அருமையான ஒரு வாலிபனை குறித்து நான் படித்த ஒரு காரியம் எனக்கு நினைவுக்கு He வந்தது. was in Kanyakumari. He was throwing out newspapers to the houses in Kanyakumari. அவர் கன்னியாகுமரி பட்டணத்திலே செய்தித்தாள் போடுகிறார். Because the family was a very poor family, he wanted to support the family. அவருடைய குடும்பம் மிக ஏழ்மையான குடும்பம். தன்னுடைய குடும்பத்துக்கு உதவி செய்யும்படியாக So this young boy had a desire to become a pilot. இந்த சிறு பையனுக்கு ஒரு விமான பைலட்டாக வர So he வேண்டும் என்று studied ஆசை. aeronautic engineering. அதனால அவர் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படித்தார். So he wanted to join the Air Force and become a pilot. ஆனால் ஏர் ஃபோர்ஸில்
சேர்ந்து ஒரு பைலட்டாக வேண்டும் என்று But விரும்பினார். when the interview was there, அங்க நேர்காணல் நடந்தபோது 10 people were selected for the interview. 10 பேர் இந்த இன்டர்வியூல செலக்ட் He was ஆனார்கள். very happy. I'm selected the 10th person and I'm going to become the pilot. இந்த மனிதர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். நானும் 10 பேரில் ஒருவராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். நான் பைலட்டாக But வருவேன். his joy did not continue for a long time. அவருடைய சந்தோஷம் நீடிக்கவில்லை. Oh, they said, I'm so sorry. We need only 9 people. The 10th person is rejected. ஆனால் திடீரென்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள், எங்களுக்கு 9 பேர் தான் தேவை, அதனால நீங்கள் நிராகரிக்கப்பட்டீர்கள் என்று. Oh, the 10th person was this person. He was rejected. அந்த 10வது நபர் இந்த நபர் தான், அவர் நிராகரிக்கப்பட்டார். Oh, he did not know what to do. அவருக்கு என்ன செய்வதென்று His தெரியவில்லை. dreams were shattered. அவருடைய கனவுகள் எல்லாம் His தகர்ந்து joy was போனது. broken. அவருடைய சந்தோஷம் மறைந்து Even போனது. today, just like this young boy today, you might have come in that same position. What I expected, what I wish is just the opposite. ஒருவேளை இந்த சிறு பையனை போல ஒருவேளை நீங்களும் கூட பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு, வேதனைகளோடு, எதிர்பார்ப்புகளோடு, ஆசைகளோடு வந்த எல்லாம் எதிர்ப்புறமாய் இருக்கிறது என்று My நினைத்துக் dear கொண்டிருக்கலாம். brothers and sisters, days went. நாட்கள் கடந்து சென்றது. He became a scientist. அவர் ஒரு அறிவியல் ஆராய்ச்சியாளராக He started inventing many beautiful things. கண்டுபிடித்தார். And days went. நாட்கள் சென்றது. Because of this great invention, that country made him a president of that country. அவருடைய புதிய கண்டுபிடிப்புகள், அரிய கண்டுபிடிப்புகள் நிமித்தம் அந்த தேசம் அவரை ஜனாதிபதியாக உயர்த்தியது. When he became the president of that country, அவர் அந்த தேசத்தினுடைய ஜனாதிபதியாக உயர்த்தப்பட்ட he போது became the supreme commander of the air force of that country. அந்த தேசத்தினுடைய ராணுவ படை தளபதிக்கு அவர் தளபதியாக உயர்த்தப்பட்டார். Oh, at once this boy had a thought, oh, in my young age I wanted to become a pilot. Now I'm the president of this country. He went and asked the chief of the air force, can you teach me to fly an aircraft? அந்த வாலிபர் அவர் சொன்னார், நான் சிறு வயதில் இருக்கும்போது விமான ஓட்டியாக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் இப்போது இந்த ராணுவ படைக்கு ஒரு தளபதியாக உயர்த்தப்பட்டுள்ளேன். என்னால் இந்த விமானத்தை ஓட்ட முடியுமா என்று கேட்டார். 6 months he gave training. 6 மாதங்கள் அந்த விமானத்தை ஓட்டுவதற்கு After 6 பயிற்சிக்கப்பட்டார். months, 6 மாதங்களுக்கு பிறகு this boy drew SU 38 MKV in his 75th age. இந்த சிறு வயதில் ஆசைப்பட்ட அந்த சிறுவன் தன்னுடைய 75வது வயதிலே SK-30 MK என்ற அந்த விமானத்தை ஓட்டினார். You know who is he? He is none other than Dr. APJ Abdul Kalam. அவர் வேறு யாரும் அல்ல, நம்முடைய தேசத்தின் ஜனாதிபதியாக இருந்த APJ அப்துல் கலாம் அவர். Joshua, he himself did not think. He allowed himself to be faithful before God. இந்த யோசுவா எதிர்பார்க்கவில்லை, ஆனால் தேவனுக்கு முன்பாக எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்க தன்னை அர்ப்பணித்திருந்த ஒரு மனிதர். He did not do any favor for Moses without any expectation. மோசேக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் உதவி செய்தார். When Moses went to prayer, மோசே ஜெபிக்க சென்றபோது this Joshua was sitting by the mountain. அந்த மலைக்கடியில் அருகிலேயே He never உட்கார்ந்தார். departed from the prayer from the mountain. அந்த மலையை விட்டு அவர் விலகி செல்லவே He was இல்லை. always waiting and waiting in the presence of God to help his master Moses. அவர் தேவனுடைய பிரசன்னத்திலேயே தன்னுடைய எஜமானுக்கு உதவி செய்யும்படியாய் காத்துக் கொண்டிருந்தார். My dear brothers and sisters, remember there is an eyes of God is watching whatever you do. நாம் செய்கின்ற ஒவ்வொரு சிறு சிறு காரியங்களையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் பார்த்துக் Whatever கொண்டிருக்கிறது. you have done for God's work, நீங்கள் தேவனுடைய ஊழியத்திற்கு whatever you have done for God's ministry, நீங்கள் தேவனுடைய ஊழியத்திற்கு செய்த ஒவ்வொரு remember the eyes நற்கிரியைகளையும் of God is watching. தேவனுடைய கண்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறது. God has seen the faithfulness that is in you. தேவன் உங்களுக்குள்ளாக இருக்கின்ற அந்த உண்மையை பார்க்கின்றார். That is the one of the reason God chose Joshua in the place of Moses. அதனால்தான் தேவன் இந்த யோசுவாவை மோசேயினுடைய இடத்திலே தெரிந்து கொண்டார். Child of God, if you want to go to the next level in your life, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் the என்றால், next level in your ministry, உங்களுடைய ஊழியத்திலே அடுத்த நிலைக்கு the செல்ல next வேண்டும். level before everyone, உங்களுடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் முன்பாக அடுத்த learn to செல்ல be a வேண்டும். faithful person like this Joshua, யோசுவாவை போல நீங்கள் எல்லாவற்றிலும் உண்மையாய் a இருக்க person வேண்டும். of determination. தேவனுக்கு முன்பாக ஒரு He உறுதியாக was இருப்பார். determined about his decision. அவர் தன்னுடைய தீர்மானத்திலே உறுதியாக When இருந்தார். Moses was going to pray, மோசே ஜெபிக்க சென்றபோது Joshua did not think, oh, is Aaron coming? Is Aaron coming? மோசே ஜெபிக்க சென்றபோது ஆரோன் வருகிறாரா என்று இவர் Is பார்த்துக் Miriam கொண்டிருந்தார். coming? மிரியாம் வருகிறாரா என்று Oh, பார்த்துக் they are கொண்டிருந்தார். going to help Moses. அவர்கள் மோசேக்கு உதவி செய்வார்கள் என்று He எதிர்பார்க்கவில்லை. didn't look at them. He said, this is my job. This is my heart desire. I will do something for God. அவர் ஆரோன் வருவாங்களா மிரியாம் வருவார்களா என்று இந்த யோசுவா எதிர்பார்க்கவில்லை. தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய மன விருப்பம். நான் தேவனுக்காக எதையாவது செய்ய வேண்டும்
வேண்டும் என்று வாஞ்சையோடு சென்றார்கள். God who saw the faithfulness of Joshua. யோசுவாவுடைய உண்மையை பார்த்தவர்கள். God who saw the truthfulness of Joshua. யோசுவாவுடைய உண்மையை பார்த்த தேவன். God who saw the determination of Joshua. யோசுவாவுக்குள் இருந்த அந்த உறுதியை பார்த்த தேவன். Down the mountain there was a great sound. Down the mountain there was a great sound. மலையடி வாரத்தில் ஒரு பெரிய சத்தம் உண்டாயிற்று. And we know the people were making a calf, golden calf, and they were worshipping because they thought that Moses is not going to come. மோசே திரும்பி அந்த மலையிலிருந்து இறங்கி வரமாட்டார் என்று எதிர்பார்த்த ஜனங்கள் அந்த இடத்திலே ஒரு கன்றுக்குட்டியை செய்து கொண்டிருந்தார்கள். Aaron was distracted. ஆரோனுக்கு என்ன செய்வது என்று குழப்பமாக இருந்தது. Aaron was distracted. Diverted. Aaron was diverted. The people of Israel were distracted. But Joshua was seeing everything. He was not distracted. Hallelujah. Joshua was not distracted. ஆனால் அந்த இடத்திலே இந்த யோசுவா மற்ற காரியங்களை பார்த்தவர் அவருடைய எண்ணம் திசை திரும்பாமல் உறுதியாக இருந்தது. Don't be distracted. My dear brothers and sisters, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, whatever my distraction the world might give, இந்த உலகம் உங்களுக்கு எப்படிப்பட்டதான டிஸ்ட்ராக்ஷன் உங்கள் முன்பாக வைத்திருந்தாலும், but Joshua was not distracted. He was faithful before God. ஆனால் யோசுவா எந்த காரியத்தை பார்த்தும் அவர் அசைந்து போகவில்லை. தேவனுக்கு முன்பாக தன்னுடைய தீர்மானத்திலே உறுதியாக இருந்தார். I feel that was one of the reasons that God chose Joshua as a person of glory. அதனால் தான் தேவன் இந்த யோசுவாவை மகிமைப்படுத்தும்படியாய் தெரிந்து கொண்டார். From this day, இந்த நாள் முதல், if you want God to begin to magnify you, தேவன் உங்களை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள் என்றால், be faithful like Joshua. நீங்கள் இந்த யோசுவாவை போல எல்லாவற்றிலும் உண்மையாக இருங்கள். In your commitment before தேவனுக்கு முன்பாக உங்களுடைய அர்ப்பணிப்பிலே நீங்கள் உறுதியாக இருங்கள். After Moses, இந்த மோசேக்கு பிறகு, my dear brothers and sisters, God chose Joshua. தேவன் இந்த யோசுவாவை தெரிந்து கொண்டார். How God chose Joshua? தேவன் எப்படி யோசுவாவை தெரிந்து கொண்டார்? God chose Joshua not as a follower but as a leader. Hallelujah. தேவன் இந்த யோசுவாவை ஒரு பின்பற்றுகின்ற ஒரு நபராக அல்ல, ஒரு தலைவனாக தெரிந்து கொண்டார். This year God wants you not to be a follower. God wants you to be a head, a leader. தேவன் இந்த ஆண்டிலே உங்களை மற்றவர்களை பின்பற்றுகின்ற ஒரு நபர்களாக அல்ல, ஒரு தலைவனாக தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். God is identity. God is going to change you above everyone. தேவன் உங்களை ஒரு அடையாளமாக வைத்திருக்கின்றார். எல்லாருக்கும் முன்பாக ஒரு தலையாக உயர்த்த விரும்புகின்றார். My dear brothers and sisters, எனக்கு அன்பான சகோதரனே if you சகோதரியே, read Numbers chapter 27, 22, 24, என்னாகும் 27 அதிகாரம் 22 லிருந்து 24 வசனங்களை நாம் the Lord வாசித்தோம் என்றால், commanded Moses to lay his hands on Joshua as an in charge. தேவன் மோசேயினிடத்திலே யோசுவாவின் மீது அவருடைய கைகளை வைத்து அவரை ஆசீர்வதித்து ஒரு தலைவனாக இருக்கும்படி ஆசீர்வதித்தார். God said to Moses, தேவன் மோசேயை பார்த்து, Moses, lay your hands on Joshua. நீ யோசுவாவின் மீது உன்னுடைய கைகளை வை. Miriam was there. மிரியாம் அந்த இடத்திலே இருந்தார். Aaron was there. ஆரோன் இருந்தாங்க. But I don't know, any of you were there. உங்கள யாராவது இருந்தாங்களா என்று தெரியவில்லை. But God told Moses to lay his hands on Joshua. ஆனால் தேவன் மோசேயினிடத்திலே யோசுவாவின் மீது அவருடைய கரங்களை வைக்க சொன்னார். Set him as an in charge. ஒரு அதிகாரியாக அவனை நியமிக்கும்படி ஆண்டவர் சொன்னார். Set him as an in charge. அவரை மோசேயினிடத்தில் ஒரு அதிகாரியாய் நியமிக்கும்படியாய் சொன்னார். யோசுவாவை ஒரு அதிகாரியாக வைக்கும்படி சொன்னார். அதிகாரம் இந்த நாளிலே கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில அதிகாரம் அற்ற ஒரு நிலையில் இருக்கிற உன்னை அற்பமாக ஏளனமாக எண்ணின உன் கையில தான் கர்த்தர் ஒரு அதிகாரத்தை கொடுக்க விரும்புகிறார். ஹalleluya. நீ பேதுருவாய் இருக்கிற இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டும், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. இன்றைக்கு கர்த்தர் உன் கையில ஒரு அதிகாரத்தை கொடுக்க, God wants to give you an authority. தேவன் உங்களுடைய கரங்களிலே ஒரு அதிகாரத்தை கொடுக்க விரும்புகின்றார். God wants to tell you, I have chosen you not to be a follower, but I'm going to keep you as a leader. தேவன் உங்களை ஒரு பின்பற்றுகின்ற ஒரு நபராக அல்ல, ஒரு தலைவனாக இருக்கும்படியாய் தெரிந்து கொண்டார். God wants you to be a leader. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன்னை தலைவனாக ஆண்டவர் வைக்க விரும்புகிறார். உன்னை ஒரு தலையா ஆண்டவர் பார்க்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யாரோ நான் தலைன்னு சொல்லிட்டு இருக்கேன், உண்மையான தலைவன் ஆண்டவர் மேல தான் வைக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்களை தான் வாளாக்காமல், நீ கீழாகாமல், ஆண்டவர் அந்த அதிகாரத்தை உங்கள் கையில கொடுக்க விரும்புகிறார். நீ வாளாக்காமல், தலையாக்காமல், நீ கீழாகாமல். Why? Because God said to Moses, தேவன் மோசேயை பார்த்து சொல்கின்றார், Moses, in this Joshua, இந்த
யோசுவாவினிடத்தில், I see the spirit of leadership that is in him. நான் அவருக்குள்ளாக ஒரு தலைமைத்துவ பண்பை நான் பார்க்கின்றேன் என்று சொல்கிறார். Man looks at face, but God sees our heart. மனிதன் முகத்தை பார்க்கின்றான், ஆனால் தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கின்றார். When we know ourselves, God knows us well. நாம் நம்மை குறித்து அறிந்திருக்கிறதை காட்டிலும் தேவன் நம்மை குறித்து அதிகமாய் அறிந்தவராய் The இருக்கின்றார். talents in you, உங்களுக்குள்ளாக இருக்கின்ற தாளந்துகளை, the input things that God has input in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கின்ற காரியங்களை, My dear brothers and sisters, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, remember it is God who has input that spirit, input that grace into you. தேவன் உங்களுக்குள்ளாக அந்த ஆவியை, உங்களுக்குள்ளாக அந்த கிருபைகளை தேவன் வைத்திருக்கின்றார். You know, the precious things are not easily found. விலையுயர்ந்த காரியங்கள் எளிதாக நமக்கு கண்டுக்க தெரியாது. The gold, it's deep. தங்கத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் அது ஆழத்தில் இருக்கும். Diamond, it's deep. வைரம் ஆழத்தில் இருக்கும். Pearl, it's deep in the waters. முத்து அது ஆழத்தில் இருக்கும். It's everything that is precious is deep. என்னென்ன காரியங்கள் மிக விலையுயர்ந்ததாக காணப்படுகிறதோ அது எல்லாம் ஆழத்தில் தான். Unless you search for it, you will not find it. நாம் அவைகளை தேடும் போதுதான் அது நமக்கு கண்ணுக்கு காணப்படும். Today, God, in this year, God wants you to find out the talents that is in you, the grace that is in you, the anointing that is in you, and the calling that God has kept for you. உங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த தாளந்துகளை, உங்களுக்குள்ளாக இருக்கிற தேவன் கொடுத்திருக்கிற கிருபைகளை, உங்களுக்குள்ளாக இருக்கிற தேவனுடைய அபிஷேகத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Aaron was a priest, but he did not understand the plan of God in his life. ஆரோன் ஒரு ஆசாரியனாக இருந்தாலும் தேவன் அவரை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை அவர் அறியாமல் இருந்தார். Miriam was a prophetess. She had the gifts of the Spirit of God. She prophesied, but the sad thing is she did not know the plan of God in her life. மிரியாம் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாலும் தேவன் அவருடைய வாழ்க்கையிலே அவரை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை, நோக்கங்களை அறியாமல் இருந்தார். What is the reason God kept Aaron as a priest? தேவன் எதற்காக இந்த ஆரோனை ஒரு ஆசாரியனை What is வைத்திருந்தார்? the reason Miriam was given the gifts? மிரியாமுக்கு ஏன் இந்த வரங்கள் கொடுக்கப்பட்டது? They were not aware. அவர்களுக்கே அவர்களுக்குள்ளாக அந்த But காரியங்கள், Joshua was aware about it, and God recognized it. Hallelujah. ஆனால் யோசுவா இந்த காரியங்களை அறிந்திருந்தபடினாலே தேவன் அவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தார். The only question, are you aware about the talents that God has given you? தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற தாளந்துகளை நீங்கள் Are you அறிந்திருக்கிறீர்களா? aware about the calling that God has for you? தேவன் உங்களுக்கு வைத்திருக்கின்ற அந்த அழைப்பை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களா? Till now God said you are trying to follow other people. God said, I am not called you as a follower, I called you as a leader. இதுவரைக்கும் நீங்கள் மற்றவர்கள் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறவர்களாக இருந்தீர்கள், ஆனால் மற்றவர்கள் பின்னாக ஓடுகிறவர்களாக அல்ல, உங்களை ஒரு தலைவனாய் இருக்கும்படியாய் தேவன் தெரிந்து This is கொண்டிருக்கிறார். the days, in these last days, God wants you to be leader, to lead the people into the promised land. இந்த கடைசி நாட்களிலே தேவன் உங்களை தலைவராக, ஜனங்களை தேவன் வைத்திருக்கின்ற அந்த பரம We are living in the காலத்தை வழி last, நடத்துகிறவர்களாக இருக்கிறார். last days, my dear brothers and நாம் sisters. கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். God wants you to discern yourself, find out who you are in the plan of God. தேவனுடைய திட்டத்திலே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், நீங்கள் யாராய் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். When I think about this, நான் இதை குறித்து யோசித்த போது I remember a great athlete from America. அமெரிக்க தேசத்தைச் சேர்ந்த ஒரு அத்லெட் எனக்கு ஓட்டப்பந்தய His name is Jesse Owens. ஜெஸ்ஸி ஓவன்ஸ் என்ற ஒரு தடகள வீரரை எனக்கு From America. அமெரிக்க தேசத்தைச் சேர்ந்தவர். In 1936, in Berlin, there was an Olympic. 1936ஆம் ஆண்டிலே பெர்லினிலே ஒரு ஒலிம்பிக் போட்டி நடந்தது. There were 350 American people, athletic, went for the Olympic. 350 பேர் இந்த ஒலிம்பிக் போட்டியிலே கலந்து கொள்ளும்படி From many countries they came to Berlin to attend the Olympic and to get a medal. அநேக நாடுகளில் இருந்து இந்த ஒலிம்பிக் போட்டியிலே கலந்து கொள்ளும்படி வந்திருந்தார்கள். There were 350 members in the American troop, and one of the person was this Jesse Owens. இந்த அமெரிக்க தேசத்தில் இருந்து 350 பேர் இந்த போட்டிகளிலே கலந்து கொள்ளும்படி வந்தார்கள். அவர்களில் ஒருவர் ஜெஸ்ஸி ஓவன்ஸ். Jesse Owens was very thin. இந்த ஜெஸ்ஸி ஓவன்ஸ் மிகவும் மெலிதாய் I don't காணப்பட்டார். know whether he was in diet or what, only bones pack, no family pack. அவர் மிகவும் மெலிதான தேகம் உடையவர். He was bones pack was there. அவருடைய உடம்பிலே வெறும் எலும்பு தோலுமா So தான் all இருந்தார். his colleagues were making fun. I don't know how this committee, Olympic committee, selected him for this Olympic. அவரோடு கூட இருந்தவர்கள் எல்லாரும் சொல்வாங்க, எப்படி இந்த ஒலிம்பிக் கமிட்டி இந்த ஜெஸ்ஸி ஓவன்ஸை தேர்ந்தெடுத்தார்கள் என்று If தெரியவில்லை. he starts running, he will fly in the air. He is so skinny. அவர் ஓட ஆரம்பித்தால் அவர்
மறந்தே போயிடுவார், அவ்வளவு ஒல்லியா இருக்கிறார் என்று. He had a wonderful mother. அவருக்கு அருமையான ஒரு தாயார் இருந்தார். She is a God believing mother. அவர் தேவனை நம்புகின்ற A ஒரு தாயார். prayerful mother. ஒரு ஜெபிக்கின்ற ஒரு She தாயார். told Jesse, அவர் ஜெசி என்றவர், don't be worried about what the people are talking about you. மற்றவர்கள் பேசுகிறதை குறித்து கவலை Don't be worried what the people are speaking about you. உன்னை குறித்து மற்றவர்கள் பேசுகிற காரியங்களை Remember, you are here in this place in the Olympic as a member of the team, not as an accident. நீ இந்த ஒலிம்பிக் போட்டியிலே கலந்து கொண்டது தற்செயலாய் நடந்தது கிடையாது. God has a plan about you. தேவன் உன்னை குறித்து ஒரு திட்டம் The people வைத்திருக்கிறார். might not recognize you, ஜனங்கள் ஒருவேளை உன்னை புரிந்து but கொள்ளாமல் you இருக்கலாம். know your talents. ஆனால் உனக்குள் இருக்கிற And தாளந்துகள் there தெரியும். is a God who honors your talents. தேவன் உன்னுடைய தாளந்துகளை கனப்படுத்துகிற ஒரு So தேவன். be focused. ஆனால் நீ உன்னுடைய விளையாட்டிலே நீ கவனத்தை Don't செலுத்து. be diverted. மற்ற காரியங்கள் மீது உன்னுடைய There கவனத்தை was a செலுத்தாதே. 100 meters hurdles were there. அந்த 100 மீட்டர் உயர் தடகள போட்டி இருந்தது. At the time, the Hitler was the leader of Germany at that time. அந்த நாட்களிலே ஜெர்மன் தேசத்தின் சர்வாதிகாரியாக இருந்தார். So this Hitler had come for the final match that was 100 meters. இந்த பெர்லின் தேசத்திலே நடந்த அந்த 100 மீட்டர்ஸ் ஒலிம்பிக் போட்டியிலே அவர் பார்வையாளராய் வந்தார். Great people were there. அநேக ஜனங்கள் இருந்தார்கள். Successful people were there. சாதனையாளர்கள் இருந்தார்கள். Among that people, Jesse Owens also was there. அவர்கள் மத்தியிலே இந்த ஜெசி ஓவன்ஸும் ஒருவர். All were looking, Jesse Owens will come only last. எல்லாரும் நினைச்சாங்க இந்த ஜெசி ஓவன்ஸ் கண்டிப்பா கடைசியா தான் வருவார். Already gold medalists are there, they will win the race. அநேக தங்கத்தை ஏற்கனவே வென்றவர்கள் இவர்களோடு ஓடுகிறார்கள், நிச்சயமாய் அவர்கள் தான் ஜெயிப்பார்கள் என்று. Jesse Owens said, Lord, I know my talent, and Lord, you know my talent. இந்த ஜெசி ஓவன்ஸ் சொன்னார்கள், எனக்குள் இருக்கிற திறமைகளை நான் அறிவேன், என்னுடைய திறமைகளை நீரும் அறிந்திருக்கிறீர் என்று. I will give, I'm going to do my best, and you do the rest. நான் என்னால் முடிந்ததை நான் செய்கிறேன், நீர் மற்ற காரியங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் என்று ஜெபித்தார். When the gunshot came, துப்பாக்கி சுடுகிற சத்தம் கேட்டபோது no one expected, like a bullet, Jesse Owens ran. யாருமே எதிர்பார்க்கவில்லை, ஒரு துப்பாக்கியிலிருந்து புறப்பட்ட ஒரு புல்லட்டை போல அவ்வளவு வேகமாக In ஓடினார். those days, getting a gold medal was very hard. அந்நாட்களிலே தங்கப்பதக்கம் வெல்வது என்பது ஒரு மிகவும் அரிதான ஒரு The காரியம். first person to get 4 gold medals in one country was this Jesse Owens. இந்த ஜெசி Hallelujah. ஓவன்ஸ் முதல் முறையாக ஒரே தேசத்தை சேர்ந்த ஒரு நபர் 4 தங்கப்பதக்கங்களை வென்ற ஒரு நபர். When he returned back to his country, America, அவர் திரும்ப தன்னுடைய அமெரிக்க தேசத்துக்கு திரும்பி சென்றார். headlines, there was a news the next day. தலைப்புச் செய்தியாக வந்தது. There was a picture of Hitler. அந்த செய்தித்தாளிலே ஹிட்லருடைய படம் இருந்தது. He was bowing before Jesse Owens. அவர் ஜெசி ஓவன்ஸ்க்கு முன்பாக தன்னுடைய தலைகளை தாழ்த்தி அவருக்கு மரியாதை செலுத்தினார். History says about Hitler that he doesn't bow to anyone, but he bowed to the talent of Jesse Owens. வரலாறு சொல்கிறது இந்த அடால்ஃப் ஹிட்லர் ஒருவருக்கும் தலை வணங்காத ஒரு மனிதர், ஆனால் ஜெசி ஓவன்ஸுடைய தாளத்தை பார்த்து அவருக்கு முன்பாக அவர் தலை வணங்கினார். When you honor God, God will honor you before us. நாம் தேவனுக்கு கனத்தை மரியாதையை செலுத்தும் போது நிச்சயமாகவே தேவன் நம்மை கனப்படுத்துகிறவராய் இருக்கின்றார். The next Olympic, he was the leader for the Olympic team. அடுத்த ஒலிம்பிக் போட்டியில் இந்த ஜெசி ஓவன்ஸ் தான் ஒலிம்பிக் அந்த தேசத்தை வழிநடத்துகின்ற ஒரு தலைவராய் Every மாறினார். people are watching this time what gold medal, how many gold medal Jesse Owens was going to take. எல்லாரும் இந்த முறை ஜெசி ஓவன்ஸிடமிருந்து எத்தனை தங்க மெடல் வரப்போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருந்தார்கள். The identity of Jesse Owens changed. ஜெசி ஓவன்ஸினுடைய அந்த அடையாளம் மாறினது. Today, my dear brothers and sisters, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, whatever might be a situation, உங்களுடைய சூழ்நிலை எப்படி whatever might be a இருந்தாலும், problem, உங்களுடைய பிரச்சனை எதுவா இருந்தாலும், God honored Joshua because God saw his faithfulness. தேவன் யோசுவாவை கனப்படுத்தினார். காரணம் தேவன் யோசுவாவுடைய உண்மையை பார்த்தார். God saw his determination. தேவனுடைய அர்ப்பணிப்பை பார்த்தார். God saw that he identified the talent that was in him and gave glory for God. யோசுவா அவருக்குள்ளாக இருந்த அந்த தாளந்தை அவர் தெரிந்து கொண்டு அதன் மூலமாக தேவனை அவர் மகிமைப்படுத்தினார். Numbers 13, God wanted to say, I'm going to got the land of Canaan to inherit. என்னாகும் 13ஆம் அதிகாரம் சொல்கிறது, மோசே 12 வேவுக்காரர்களை அனுப்பினார். He said 12, and question paper release பண்ண answer paper release பண்ணிக்கிறாங்க. God said, Moses said 12 people to spy the land. தேவன் மோசே 12 வேவுக்காரர்களை கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படி அனுப்பினார். Numbers 13, 51, 52 says, என்னாகும் 13, 51, 52 சொல்கிறது, 10 people came back. 10 பேர் திரும்பி They வந்தார்கள். said, oh yes, the country is blessed. எல்லாரும் சொன்னாங்க அந்த தேசம் The ஆசீர்வதிக்கப்பட்டது. land is good. அந்த தேசம் ஆசீர்வாதமான This is the தேசம். fruit. அங்க இந்த பழங்கள்லாம் கிடைக்கிறது. But it is very hard. ஆனால் அந்த தேசத்தை சுதந்திரிப்பது ரொம்ப கஷ்டம். Oh, fighting against them, it's a bad opinion. அவங்களோடு எதிர்த்து போராடுவது என்பது ஒரு தவறான
ஒரு முடிவு. It's a bad decision. அது ஒரு தவறான முடிவு. Oh, let us return back. நாம் திரும்பி சென்று விடலாம். At least eat the fruit that I brought. Enjoy. Can't go fight with these people. நாங்கள் கொண்டு வந்த இந்த பழத்தை நீங்க ருசி பாருங்க. அது போதும். அந்த இடத்த போய் நம்ம சண்டை போட்டு பிடிக்கிறதுல கஷ்டமான ஒரு காரியம். They had a negative thought. அவர்களுக்கு ஒரு தவறான எதிர்மறையான எண்ணம். Numbers 13:30 says. ஆனால் என்னாகும் 13:30 சொல்கிறது. But Joshua and Caleb looked at the people, said, he still the people, 10 people speaking negativity, and he said, now we will go immediately and possess and claim and overcome that land. என்னாகும் 13:30 வசனம் சொல்கிறது. காலேபும் யோசுவாவும் அவர்கள் எதிர்மறையை பேசின காரியங்களை எல்லாம் எதிர்த்து அவர்கள் சொன்னார்கள், நாம் உடனே போய் அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்வோம் என்று. The reason was Joshua was a person who believed in the promise of God. காரணம் என்னவென்றால் இந்த யோசுவா தேவனுடைய வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை நம்பின ஒரு மனிதர். He did not doubt the promise of God. தேவனுடைய வார்த்தைகளை நம்பாத ஒரு மனிதர் இல்ல, சந்தேகப்படவில்லை. My dear brother, looking at the situation, looking at the problem, are you thinking, will this promise will come to pass? ஒருவேளை நல்ல சூழ்நிலை பார்த்து பிரச்சனைகளை பார்த்து என்னுடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுமா என்று நீங்கள் So many யோசிக்கலாம். days I waited, so many years I waited, nothing has changed. எத்தனையோ ஆண்டுகள் நான் காத்திருந்து விட்டேன், ஒன்றும் மாறவில்லை. 2023 went away like that. 2023 ஆண்டு அப்படியே கடந்து போய் விட்டது. I don't know how this 2024 is going to be. இந்த 2024 ஆண்டு எப்படி இருக்க போகிறது? But Joshua and Caleb were different from other 10 people. ஆனால் இந்த யோசுவாவும் காலேபும் மற்ற 10 பேரை காட்டிலும் வித்தியாசமானவர்களாக காணப்பட்டார்கள். Joshua and Caleb, you understood one thing about God. இந்த காலேபும் யோசுவாவும் தேவனை குறித்து ஒரு காரியத்தை They அறிந்திருந்தார்கள். understood in the dictionary of God there is one word that is no, not there, that is no. The only word that is in the dictionary of God is yes. Hallelujah. தேவனுடைய டிக்ஷனரியிலே இல்லாத ஒரு வார்த்தை இல்லை என்ற வார்த்தை அவருடைய டிக்ஷனரியில் இருக்கின்ற ஒரு வார்த்தை எல்லாவற்றுக்கும் ஆமென். Joshua and Caleb understood and think this battle doesn't belong to me. This battle belongs to God. Hallelujah. காலேபும் அறிந்திருந்த ஒரு காரியம், இந்த யுத்தம் எங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் தேவனுடையது என்பதை அறிந்திருந்தார்கள். They trusted on God. அவர்கள் தேவனை நம்பினார்கள். They believed on God. அவர்கள் தேவனை நம்பி They இருந்தார்கள். relied on God. அவர்கள் தேவனை நம்பி இருந்தார்கள். And their trust on God did not go away. அவர்கள் தேவன் மீது வைத்திருந்த அந்த நம்பிக்கை வீண் போகவில்லை. Joshua and Caleb were a people of visionary. இந்த யோசுவாவும் காலேபும் தரிசனங்களை உடைய மனிதர்கள். They looked at the 10 people looked at the situation around, but these two looked at God who changes the situation. மற்ற 10 பேர் சூழ்நிலையை பார்த்து பயப்பட்டார்கள். ஆனால் யோசுவாவும் காலேபும் தேவன் தங்களோடு கூட இருக்கிறார், ஒரு பெரிய காரியங்களை செய்வார் என்று நம்பினார்கள். That is when Moses saw the Red Sea, God said, "Go forward." தேவன் மோசேயை பார்த்து செங்கடலுக்கு முன்பாக நீ முன்னேறி செல் என்று சொன்னபோது All the Israelites said, "Are you Moses? Are you telling us to go jump into the sea and die?" எல்லாரும் ஒருவேளை மோசேயை பார்த்து சொல்லியிருக்கலாம், இந்த செங்கடலை குதித்து சாகவா எங்களை அழைத்து வந்தாய் என்று. Moses said, "The Egyptian that you see today, you shall not see anymore." ஆனால் மோசே சொன்னார், இன்று கண்ட எகிப்தியனை நீங்கள் காண்கிறதில்லை என்று. But Moses also was seeing the Egyptian coming. ஆனால் இந்த மோசேயும் தான் தங்களுக்கு பின்பாக எகிப்தியர்கள் What வருகிறதை the பார்த்தார். Israelites did not see, what Moses saw was that God was going before them. இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்காத ஒரு காரியத்தை இந்த மோசே பார்த்தது என்னவென்றால் கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் தங்களோடு கூட இருக்கிறார் என்பதை. When Moses lifted the rod towards the Red Sea, மோசே தன்னுடைய கோலை செங்கடலுக்கு முன்பாக நீட்டினபோது from east a wind came and wiped away the sea waters. கிழக்கிலிருந்து ஒரு கீழ்காற்று வந்து அந்த செங்கடலை வெட்டாந்தரையாக பிரிந்து பண்ணிற்று என்று நாம் பார்க்கலாம். There is a wind that is going to sweep in your life. ஒரு காற்று உங்களுடைய வாழ்க்கையிலே வீச போகின்றது. On the upper house there was a wind that came. மேல் வீட்டிலே ஒரு காற்று வீசினது. Oh, that wind came and swept away the fear that was in the mind of the disciples. அந்த சீஷர்களுடைய மனதிலே இருந்த அந்த பயத்தை அந்த மேல் வீட்டிலே வீசின காற்று அகற்றி போட்டது. There was a wind sweeping towards the boat ship of Paul who was in the ship. படகிலே சென்று கொண்டிருந்த பவுலினுடைய கப்பலிலே வீசின அந்த காற்று அவர்களுக்குள்ளாக இருந்த அந்த பயத்தை அகற்றி போட்டது. It removed the doubts in their life. அவருடைய வாழ்க்கையில் இருந்த அந்த சந்தேகத்தை அகற்றி போட்டது. Today a wind is blowing towards you. உங்களை நோக்கி ஒரு காற்று வீச The போகின்றது. Spirit of God is going to sweep around you. தேவனுடைய ஆவியானவர் உங்கள் மத்தியிலே உலாவ போகிறார். Today, my dear brother, whatever might be your situation, உங்களுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் there is a wind is going to sweep on you. உங்கள் மேல் ஒரு காற்று வீச Shall we போகின்றது. close our eyes and look up to God? நம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா.
ஆண்டவரே உம்முடைய மகிமை இந்த நாளில் எங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறதுக்காக நன்றி. நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் உள்ளத்தில் ஆழத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. இந்த யோசுவா அவன் கர்த்தருக்கு உத்தமமாக இருந்தான். கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்மையாக இருந்தான். அவனுடைய அர்ப்பணிப்பிலே அவன் உத்தமமாக இருந்தான். ஆரோன் பார்க்கிறாரா, மோசை பார்க்கிறாரா, மீரியாம் பார்க்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கிறாங்கன்னு பார்க்கல. அவன் கர்த்தர் பார்த்தால் போதும் என்று சொல்லி அவன் எண்ணினான். எல்லாரும் நினைச்சாங்க மோசைக்கு பிறகு ஆரோன், மீரியாம். ஆனா யாரும் எதிர்பார்க்கல. கர்த்தர் யோசுவாவை முன்னிலைப்படுத்தினார். ஏன்? ஜனங்கள் நினைச்சாங்களோ இல்லையோ, யோசுவாவை நினைச்சு பார்க்கல. கர்த்தர் அவனை தலையாக உயர்த்த போகிறார். இந்த நாளிலே ஆண்டவனை பார்த்து சொல்கிறார், நீ எதிர்பார்க்காதத, நீ நினைச்சு பார்க்காதத, உன்னை எதிர்த்து பகைத்தவர்கள் எதிர்பார்க்காதத கர்த்தர் உன் வாழ்க்கையில ஒரு மாறுதலை ஆண்டவர் செய்ய போகிறார். சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம். வாக்கு கொடுத்தவர் நீர் வாக்கு மாறாதவராகிற. நீ சொன்னால் போதும் ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லுமா. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. இன்னைக்கு எத்தனை பேர் யோசுவாவை போல ஆண்டவரே பற்றிருக்க ஒப்பு கொடுக்க போறீங்க? ஆண்டவரே வாழ்கிற ஒரே ஒரு வாழ்க்கை, நான் உமக்காக ஏதாவது நான் செய்ய போகிறேன். அப்துல் கலாம் தன்னுடைய கனவில் இருந்து பின்வாங்கவில்லை. இந்த நாளிலே சிறிய சிறிய காரியங்களுக்கு உன்னுடைய அர்ப்பணிப்பிலிருந்து பின்வாங்கி விட்டாயா? தேவனிடத்திலிருந்து அர்ப்பணிப்பிலிருந்து பின்வாங்கி விட்டாயா? இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிற, மகளே மகனே, உன்னை தான் உன் குடும்பத்தில் நான் முன் குறித்திருக்கிறேன். உன்னை கொண்டு நான் ஒரு பெரிய ஒரு மாறுதலை திருப்பத்தை கட்டிட போகிறேன். நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்ய போகிறவைகள் பெரிதாக இருக்க போகிறது. காற்றையும் மழையும் நீ காணாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு பள்ளத்தாக்கு நிரப்பப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லி, என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா, என்னை முற்றிலும் என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, என் ஜெபத்திலே என் ஜெபத்தை விட்டு விட்டேன், என் அர்ப்பணிப்பை விட்டு விட்டேன், விசுவாசத்தை தளர்ந்து போய்விட்டேன், உடைய வாக்கு தத்தங்களை சந்தேகப்படுத்தி என்னை மன்னித்தருளும் என்று சொல்லி மீண்டும் கர்த்தருக்கு தானே ஒப்பு கொடுப்போமா. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். அர்ப்பணிப்போமா. உம்மையே நான் எல்லாருடைய கண்கள் மூடி இப்போத கைகளை உயர்த்தி அர்ப்பணிப்போமா. நான் பின் திரும்பேனே, உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உன் பாதையில் நான் நடந்தேன்.
பின் திரும்பேனே. நீங்க ஆண்டுகிட்ட சொல்லுங்க, அப்பா என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, மீண்டும் என் வாழ்க்கை நான் அர்ப்பணிக்கிறேன், உமக்கு முன்பாக உத்தமமா இருப்பேன். இன்னைக்கு ஆண்டவர் சுத்திகரிப்பு இந்த ஆண்டின் முதல் வாரத்தில் வந்திருக்கிற நம்ம ஒரு அர்ப்பணிப்போட கர்த்தர் ஆண்டிலே பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். மகனே, ஆண்டவர் உன்னை குறித்து உயர்ந்த திட்டங்கள் வைத்திருக்கிறார். சூழ்நிலையை பார்த்து, பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போயிருக்கிற மகனே, இது மாறாது, இது முடியாது, இது நடக்காது, இது என் தலைவிதி எண்ணிக்கொண்டிருக்கிற மகனே, நீ தலைவிதி நினைச்சிருக்கிறா. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை கொண்டுதான் அநேகருடைய வாழ்க்கையின் தலைவிதியை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். கண்ணீரோடு இருக்கிற உன்னை தான் கர்த்தர் ஒரு தலைவனாக ஆண்டவர் வைக்க விரும்புகிறார். யோசுவாவை போல என் அர்ப்பணிப்பிலே நான் உண்மையா இருப்பேன், என் ஜெபத்திலே நான் உண்மையா இருப்பேன், உம்மை தேடுகிற காரியத்திலே உண்மையா இருப்பேன், என் ஊழிய அழைப்பிலே நான் உண்மையா இருப்பேன். ஆரோன் அது செய்யறாங்களா நான் பார்க்க மாட்டேன், மீறி அது செய்யறாங்களா பார்க்க மாட்டேன். ஆண்டவரே, நான் உமக்காக ஏதாவது செய்வேன் என்று செய்த யோசுவாவை தான் எல்லாருக்கும் முன்பாக கனப்படுத்தினார். இன்னைக்கு நம்ம உள்ளத்துல ஆளுத்துட்டு சொல்லுவோம், என்னை முற்றிலும் என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே நீ பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வந்த ஒவ்வொருத்தருடைய தேவையை, கண்ணீரை, அவர் மனதில் இருக்கிற பாரங்களை நீ அறிந்திருக்கிறேன். சந்தோஷமான நாட்களை காண கேட்க கிருபையாக வந்த ஒவ்வொருத்தரும் அவளை அற்பமாக ஏளனமாக எண்ணின மக்கள், யாரும் நினைச்சு பார்க்காத விதத்தில் யோசுவாவை உயர்த்தினீர் அல்லவா, ஒரு அற்புதத்தை செய்தீர் அல்லவா, ஒரு மாறுதலை தந்தீர் அல்லவா. இவருடைய வாழ்க்கை 2024 ஒரு வாழ்க்கையில இட்ஸ் கோயிங் டு பீ a new chapter. ஒரு புதிய அத்தியாயமாக இருக்க போகிறது, ஒரு புதிய மாற்றத்தை, இதுவரை பார்க்காத ஒரு திருப்பத்தை பார்க்க போகிறீர்கள். உங்களை அற்பமா ஏளனமா எண்ணின காரியங்கள் மேகம் போல் மறைந்து போகும். உன் குறைகள் மறைகிறது, நீ பார்க்க போகிறாய். உன் குறைகள் மறைந்து நிறைவு உன் வாழ்க்கையில வருகிறது, நீ பார்க்க போகிறாய். உன்னுடைய பிரச்சனை தான் உனக்கு பெரிது, ஆனா உன் பிரச்சனை ஆண்டவருக்கு ஒரு பிரச்சனை அல்ல. உன் பிரச்சனை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவருக்காக ஏதாவது செய்வேன் என்று ஒப்பு கொடுத்துப்பார். அவர் உனக்காக செய்ய வேண்டியதை அவர் செய்வார். நீ செய்ய வேண்டியது அவருக்காக ஏதாவது செய். அர்ப்பணிப்பிலே, தீர்மானத்திலே உறுதியாக இருக்க ஒப்பு கொடுத்துப்பார். அவரை நம்புகிற காரியத்திலே ஒப்பு கொடுத்துப்பார். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலாக்காமல் கீழாக்காமல் மேலாமல் ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் எனக்கு ஜீவன் நல்ல பிதாவே.